ஒரு முக்கியமான விஷயம். அதாவது என்னன்னா, ஸ்டைலோ மன்னா அவர்களே, அண்ணன் சொல்ற கேளுங்க. ஓகே, அதாவது நல்ல திறமை இருக்கும்போது உங்களுடைய திறமையை தட்டி கேளுங்க. என்ன சொல்றேன்னா, எந்த ஒரு ஷோவுக்கும் இந்த யாரு உங்களுக்கு கால் பண்ணிட்டு சேரிட்டி ஷோ செய்யறோம் வந்து பாடுங்க அப்படின்னு சொல்லாங்கன்னா, தயவு செய்து உங்களுடைய திறமைக்கு தேவைப்படுற அந்த மதிப்பை வாங்கிக்கங்க. அதாவது பணத்தை வாங்கி செய்யுங்க. எதுவாக இருந்தாலும் ஃப்ரீயா எதுவுமே செய்யாதீங்க. சேரிட்டின்னு போனோமா, நமக்கே ஒரு நாள் சேரிட்டி ஷோ செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துடும். நிஜமா சொல்றேன். ஏன்னா நமக்கு மட்டும் என்னப்பா, வீட்டு மண்ணுக்கு பாலும் பின்னால தேனுமா ஓடிட்டு இருக்கு, ஒன்றும் கிடையாது. அதே அடுப்பத்தான் சோறு வேகணும், சாம்பார் வச்சாதான் சாப்பிட முடியும். ஆக உழைக்கிற உங்களுக்கு, திறமையை வெளிப்படுத்துற நீங்க, உங்களுடைய டிமாண்ட், உங்களுக்கு தேவையான மதிப்பு என்னவோ அதை கேட்டு வாங்குங்க. இல்லைன்னா பரவாயில்ல வீட்டுல கத்தி சொந்தமா பண்ணாலும் சந்தோஷமா இருக்கலாம். ஏங்க இவ்வளவு உழைப்ப போட்டு நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கணுமா? ஏன் இதை சொல்றேன்னா, உதாரணத்துக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, இன்னைக்கு இந்தோனேஷியா கண்ட்ரி பத்தி உங்களுக்கு தெரியும் இல்ல? ஒரு காலத்துல நம்ம ஊருக்கு வேலைக்கு வரும்போது 250 வெள்ளி சம்பளம். ஆனா இன்னைக்கு என்ன மாதிரி நடந்துச்சு, குழந்தைய பாக்குறதுக்கு 450 வெள்ளி, வீட்டை சுத்தம் பண்றதுக்கு 450 வெள்ளி, பெரியவர்களை பாக்குறதுக்கு 450 வெள்ளி, பிரிச்சு சம்பளத்தை கேட்கிறாங்க. ஆனா அவங்களே முன்னேறதுக்கு ஒரு வழியை தேடும் போது, திறமைய வச்சிருக்கிற நீங்க ஏன் தட்டி கேட்க கூடாது? நான் எங்க போனாலும் அதை தான் பேசிட்டு இருக்கேன். இதனால் எந்த டைரக்டரும் என்ன நடிக்க கூப்பிட்டாலும் நான் கவலைப்பட போறது கிடையாது. ஏன் தெரியுங்களா, நான் சுயமா என் உழைப்ப ஆக உங்களுக்கு உங்க திறமை மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா தயவு செய்து மாற தட்டி சொல்லுங்க. நான் திறமை உள்ளவன், கொடுக்க வேண்டியதை கொடு, நான் உனக்காக செய்யறேன். எல்லாத்தையும் ஃப்ரீயா வாங்கிட்டு கடைசியில ஃப்ரீயாவே அடைய விட்டுருவாங்க. வேண்டாங்க, அந்த தளபதி வேண்டாம். சமுதாயத்தை மாத்தணும்னா முதல்ல நீங்க உங்களை ஒருத்தரா மாத்தினாதான் சமுதாயம் மாறும். இன்னைக்கு நான் ஏன் சொல்றேன்னா, நாளைக்கு படிச்சு போட்டு நம்மளுடைய குழந்தைங்க டாக்டரா போவாங்க, இன்ஜினியரா போவாங்க நினைக்காதீங்க. நாளைக்கு இதே போல கூட்டத்துல தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்காக எதிர்காலத்தை பார்த்து காத்துட்டு இருக்கிற ஒருத்தனை கூட இருக்கலாம். அதனாலதான் சொல்றேன். ஆக கலைஞர் என்பது படம் பார்க்கறதோடு போறது மட்டும் இல்ல, அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டு, சரிங்களா? ஏன் சொல்றேன்னா, ஏதோ கிடைக்கட்டும், கொடுக்கறத கொடுங்க, நான் எதை செஞ்சுட்டு போறேன். நீங்க இன்னைக்கு செய்யற தப்பு நாளைக்கு வரப்போகின்ற தலைமுறையினரை பாதிக்க போகின்றது என்பதை மறந்து விடாதீர்கள். ஆக செய்வீங்க நம்பிக்கையோட என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ், வாழட்டும் நமது இளைஞர்கள் சமுதாயம் மட்டுமல்ல, கலைஞர்கள் சமுதாயம்.